நீங்களே கடவுளுடைய ஆலயம் என்று வேதம் சொன்னாலும் நம்முடைய இதயத்தில் அவர் வாசம் பண்ணும்போது பல நன்மைகள் உண்டாகும். இதை பக்தன் ஒரு அற்புதமான ஒரு வேண்டுதலை செய்கிறான். கேட்போமா? சங்கீதம் 119:32. நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். நிம்மதி எங்கே, சமாதானம் எங்கே, ஆறுதல் எங்கே என்று அநேக அதன் பின்னாக நாட்டம் கொண்டு ஓடுகிறார்கள். ஆனால் கடைசியிலே பார்க்கும்போது அந்த ஓட்டத்திலே வியாதியும் வேதனையும் ஏமாற்றம் தான் மிஞ்சுது. ஆனால் இங்கே பக்தன் சொல்கிறான், என் இருதயத்தை நீ விசாலமாக்கும் போது நான் நம்முடைய வழியில் ஓடுவேன். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலை நாம் செய்ய மறந்திருப்போம் அல்லது கேள்வி கூட படாமல் இருந்திருப்போம். ஆனால் இன்று ஒரு தீர்மானம் எடுப்போம். அப்பா, என் இருதயத்தை விசாலமாக்கும். வைடன் மை ஹார்ட், ஓ காட். ஏன்னா அந்த இருதயம் தான் மகா கேட்டுள்ளது. எல்லா தீங்குக்கும் அதுதான் காரணமாக இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது. ஆக நம்முடைய இருதயத்தை கிறிஸ்து இயேசு நேராக, திரு வசனங்களுக்கு நேராக, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்புவோமா? நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்கள் ஓட்டம் வீணாய் போகாது, ஜெயமுள்ள ஓட்டமாய் இருக்கும். பவுல் சொன்னது போல, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஜெயத்துடன் அவர் ஓடி முடித்தார். வெற்றி நமதே. ஆகிய அன்பானவர்களே, நம்முடைய இதயத்தை நேராக்கி கேட்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேண்டுதலை நாங்களும் செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரோம். உதடினால் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவே எங்கள் இதயத்தை விசாலமாக்கும். அப்போது உங்களுடைய வசனத்தின் பின்னாக ஓடுவோம், உங்களுடைய நியாயத்துக்கு பின்னாக உங்களுடைய வழியில் ஓடுவோம். அப்பா, அப்படிப்பட்ட கிருபை தாரும், அதிசயங்களை செய்யும். வரப்போகிற ஆபத்துக்கு தீங்குக்கெல்லாம் விலைக்கு முடி பிள்ளைகளை காப்பாற்றுகிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்காக திருப்பி ஜெபிக்கிறவங்கள அன்பு சகோதரமணியை கர்ப்பசியும்.